அப்புறம் இன்னொன்னு சொன்னோம். அடுத்து என்ன சொல்றீங்க? கூட்டணிக்கு வேற என்ன கட்சி? ஏடிஎம்கே பத்தி சொல்லிட்டு அது உருப்படாதுன்னு. வேற 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 என்ன? யாராச்சும் கூடுதலா வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா யார் கூடுதலா வருவாங்க? சார் பாமக ஒன்னா இருந்த போது வேற நிலைமை சார். இன்னைக்கு பாமக பிரிந்து இருக்கும் போது ஏற்கனவே கொடுத்த 23 24 சீட்டே இன்னைக்கு கொடுப்பாங்கன்ட்டு எந்த உத்தரவாதமும் இல்ல இல்ல 24 சீட்டை இப்போ அரவிந்த் சாருக்கு வந்து அந்த பெல்ட்ல பிறந்து வளர்ந்தவர். ஆகவே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மண் வாசனையை பத்தி. இங்க என்னத்துக்கு பாமகவுக்கு சீட்டு? 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க சார். தன்னை வளர்த்து ஆளாக்கி எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சராக்கி டாக்டர் பட்டத்தை பெறுவதற்கு காரணமாகி ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டார். அவர் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாரு. வயதான தந்தை ஏதோ கோபத்துல தப்போ நியாயமோ அவர்கிட்ட போய் வயதானவர்கிட்ட போய் ஃபைட் பண்றாரு அன்புமணி ராமதாஸ். என்ன நியாயம்? அவர் என்ன அப்பா இல்லையா? ஆகவே அவர் அழறாரு. மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க சார். பாமகவினுடைய இளைஞர்கள் வாக்காளர்கள். ஆகவே 2 பேத்துக்கு ஓட்டு போடுறது கஷ்டம். நீங்க என்னத்துக்கு போய் சீட்டை தூக்கியாங்க? பழனிசாமி கணக்கு காமிக்கிறதுக்காக அமித்ஷா கிட்ட அன்புமணி ராமதாஸ் சீட்டு கொடுத்தாரு தவிர எங்கேயுமே பாமகவுக்கு இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வாக்கு வங்கி கிடையாது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிகாஸ் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவ் மாதிரி தான் ஆகும். அது யாரும் வரவேற்க மாட்டாங்க. ஓகே சார். ஓகே.